ஆபக்குக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் சாப்டர் 2 verse 3. 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எதை இங்கேருந்து எடுத்துட்டு போறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் தலைப்பு வசனத்தையாவது நம்ம இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகணும். நீங்க உங்க போனை யூஸ் பண்ணீங்கன்னா அதில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஆகஸ்ட் 9th இன்னைக்கு வந்து இந்த வசனத்தை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் கூட தமிழ்ல முடிஞ்சவங்க இன்னொருத்தர் யாராவது வாசிக்கிறதா தான் வாசிங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல யாராவது ரெடியா இருந்தீங்கன்னா வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். Habakkuk 2:3. For the vision is yet for an appointed time, but at the end it will speak and it will not lie. Though it tarries, wait for it, because it will surely come. It will not tarry. Amen. Hallelujah. இந்த வசனத்தை வந்து வாசிக்கும் பொழுது டிஸ்டோர் அந்த வசனத்தினுடைய எதனால் இந்த தேவன் வந்து இந்த இடத்துல இதை சொன்னார் என்று சொல்லி ஒரு பார்த்துட்டு நம்ம கடந்து அடுத்தடுத்த காரியங்களுக்கு போகலாம். இதுல என்னன்னு சொல்லி சுருக்கமாக பார்க்கும்போது ஆபக்குக் தீர்க்கதரிசிக்கு வந்து தன்னை சுற்றிலும் ஆல் அரவுண்ட் ஹிம் நான் ஸ்டாப் ப்ராப்ளம்ஸ், அவனை சுற்றிலும் நான் ஸ்டாப் ப்ராப்ளம்ஸ், நான் ஸ்டாப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அவனை சுற்றிலும். அவனால வந்து ஒரு லெவலுக்கு மேல அந்த தீர்க்கதரிசினால ஒரு ஒரு லெவலுக்கு மேல அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. couldn't bear it. அவனோட இருதயம் வந்து மிகவும் ரொம்ப வேதனைப்படுது. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கறான். ஜனங்கள் வந்து கொடிய ஜனங்கள் வந்து வளர்ந்துகிட்டே போறாங்க. இந்த இது விக்கிரகங்களை வணங்குகிறவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க. தேவனுக்கு விரோதமாய் செய்யறவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க. என்ன ஆண்டவரே, நான் ஒண்ணுமே புரியல. வாட் நம்ம கேட்போம், வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் கேட்போம்ல, அந்த மாதிரி வந்து அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் தனக்குள்ளே புலம்பிக்கிட்டு எங்கேயோ மனுஷர்கள் இடத்துல போய் அவன் வந்து அந்த காரியத்தை தெரிவிக்கல. அவன் என்ன பண்றான், யாரிடத்துல போய் அதை முறையிடணுமோ அவரிடத்துல போய் அதை முறையிடுங்கிறான். ஆபக்குக் 1வது அதிகாரத்துல 13வது வசனம், புக் ஆஃப் ஹாபக்குக் 1:13, சாப்டர் 1 verse 13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டீரே, பிள்ளை துரோகிகளை நீர் நோக்கிக் கொண்டிருக்கிறது என்ன? துர்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இது பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन வந்து இந்த காலத்துலயும் ஜனங்க கேக்குறாங்க. ஆண்டு தேவன் ஒருத்தர் உண்மையாவே இருக்கிறாராங்க? இஸ் காட் ரியல்? இஸ் காட் பிளைண்ட்? ஏன்னா பார்த்தா நல்ல உண்மையா இருக்கிறவங்கள வந்து கொடியவர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில அராஜகம் பண்றாங்க. இப்படி பல விதமான சூழ்நிலைகளும் இன்னைக்கும் ஜனங்கள் கேட்கிறாங்க, இஸ் காட் ரியல்? தேவன் உண்மையாவே இருக்கிறாரா? ஆக்சுவலி இந்த கேள்வி ஒன்றும் புதுசு இல்லை, கேள்வி பழசுதான். இதே தான் அந்த தீர்க்கதரிசியும் தேவனிடத்துல கேட்கிறாரு. என்ன ஆண்டவரே, நாங்க இவ்வளவு உண்மையா இருக்கிறோம், உண்மை இவ்வளவு தேடுறோம், நாங்க எங்களையா வந்து எங்களுக்கு விரோதமா இவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, எப்படி ஆண்டவரே சொல்லி அவனால ஒண்ணுமே வந்து புரிஞ்சு கொள்ளவே முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரிடத்துல அவன் இந்த காரியத்தை பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பதிலை பார்க்கும்போது ஆண்டவர் வந்து சரி உனக்கு இந்த பிரச்சனையா இதான், இந்த பிரச்சனையா அதான், அந்த பிரச்சனையா இதான் சொல்லி சொல்யூஷன் வந்து கொடுக்கல. ஆண்டவர் ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை, ஒரு வாக்கு தத்தத்தை ஆபக்குக் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளிலே விட நம்மளுடைய இருதயத்துல சில ப்ராப்ளங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம நினைப்பது உண்டு, இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு முடிவே வராதா, இந்த சூழ்நிலை மாறவே மாறாதா,
அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பேசிக்கொள்ளுகிற சூழ்நிலைகள் எவ்வளவோ இருக்குது. எனக்கு எப்போ ஒரு மாற்றம் ஏற்படும், என்னோட வாழ்க்கையில எப்போ ஒரு சேஞ்ச் ஏற்படும், எப்போ அடுத்த நிலை என்ன, ஒரு அப்படியே ஒரு ஒண்ணுமே இல்லாத போல இருக்குது ஆண்டவரே. என்னை விட நான் எவ்வளவோ உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன், எனக்கு வந்து ஒண்ணும் நடக்க மாட்டேது, என்னை சுற்றி இருக்கிறான் அவன் வந்து எல்லா விதமான இஸ் டூயிங் ஆல் த பேட் திங்ஸ், பட் அவன் வந்து ஈஸியா அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு அமையுது, அவன் வீட்டுக்கு அமையுது, அவன் பிள்ளைங்களுக்கு அமையுது, எல்லாமே ஈஸியா நடக்குது ஆண்டவரே. ஆனா எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுக்கு பார்த்து சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், உனக்கு புரியும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்து அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல தலைப்பாய் நான் பார்க்கும் பொழுது தரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. God has a vision, God has a plan for your life, and he is the one who fulfills that vision and the plan. Hallelujah. தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, உங்க குடும்பத்திற்கு வச்சிருக்கிறாரு, உங்க பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. God has a vision and an appointed time. Hallelujah. குறித்த காலத்திலே அது நிறைவேறும்படிக்காய் ஆண்டவர் அந்த காரியத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. Sometimes we think, oh, life is so confusing, ரொம்ப குழப்பமா இருக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல, லென்த் எது, பிரெத் எது, ஹைட் எது, விட்த் எது, டெப்த் எது, ஒண்ணுமே தெரியல, இந்த ப்ராப்ளத்துடைய அளவே நமக்கு புரியாம ரொம்ப கன்ஃபியூஸ்டா நம்ம சில வேளைகளில இருக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனை தேடி இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றமும் ஏற்படாம இருந்திருக்கலாம். அப்ப ஒருவேளை ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில எந்த ஒரு தரிசனமும் இல்லையோ, ஒருவேளை ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில எந்த ஒரு திட்டமும் இல்லையோ என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். மனசுக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தனை வந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என் மேல கைவிட்டுட்டாரோ, has God given up on me, has God given up on me, maybe God is fed up of me, so God has given up on me என்று சொல்லி நம்ம இப்படியாக பலவிதமான காரியங்களை போட்டு நம்ம குழப்பி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. God has a plan for you, God has a plan for you, God has a plan for everyone seated here. Whether we truly believe, நம்ம இதயத்துல ஏற்றுக்கணும், God has a plan, அதுல மாற்றம் கிடையாது. தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. நமக்கு வேணா புரியாம இருக்கலாம், நமக்கு வேணா விளங்காம இருக்கலாம், நம்ம வேணா அதை குறித்து சிந்திக்காம தேடாம இருக்கலாம். God has a vision. Hallelujah. God has a vision. Hallelujah. அதுதான் நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. வேதத்துல நிறைய பேருக்கு ஆண்டவர் விஷனை கொடுத்தார் இல்லையா? தரிசனங்களை நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்தார். வேதத்துல பார்க்கும்போது நம்ம ஈஸியா எனக்கு ஞாபகம் வருது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. These are people who got visions from God. அப்புறம் பார்க்கும் பொழுது தானியேலுக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார். வேற யாரும் உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்த யாராவது இன்னொரு பேர் சொல்லுங்களேன். somebody who got visions from God. திட்டம், பேசிக்கா திட்டம், விஷன்னா திட்டம், அவ்வளவுதான். யோசேப்பு கூட ஆண்டவர் சொப்பனம் மூலியமாய் விஷன தரிசனங்களை கொடுக்கிறாரு. வேதத்துல பார்க்கும் பொழுது பவுலுக்கு ஆண்டவர் அவனை குறித்த தனிப்பட்ட தரிசனத்தை அவனுக்கு ஆண்டவர் அவனோடு கூட திட்டத்தை பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். குடும்பமாய் கூட ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். சிம்சோனுடைய மனோவா அவனோட மனைவிக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், திட்டத்தை கொடுத்தார். சிம்சோனை குறித்த திட்டத்தை அவர் கொடுத்தார். யோசேப்பு மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா the purpose of the vision, இந்த 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 தரிசனத்தினுடைய நோக்கம் என்ன? நம்ம தரிசனத்தினுடைய நோக்கத்தை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். we need to first understand what is the purpose of the vision. அதுல என்ன நமக்கு நோக்கம் நினைக்கிறோம்? நம்ம முக்காவாசி நேரம் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அநேக வேளையில பார்க்கும்போது இது எனக்கே ஒரு கிளியரன்ஸ் எனக்கே இன்னைக்கு தான் வந்தது. ஒரு விஷன், ஒரு தரிசனம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அநேக வேளையில நம்ம பிள்ளைங்க படித்து ஏதோ கவர்மெண்ட்ல பெரிய ஜாப்ல போகணும்,
இதுதான் நம்ம விஷன் சில வேளை தரிசனங்கள்னு நினைக்கிறோம். இல்ல நம்ம பிசினஸ்ல நம்ம வந்து செழித்து ஓங்கி அப்படியே பிரகாசம் அடைகிறத தரிசனங்களாய் நம்ம எண்ணுகிறோம். வேலையில உயர்வை பெற்று நம்ம எப்படியாவது ஒரு இன்னும் மாறுகிறத, யோசேப்பை போல ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல மாறினா அதுதான் தரிசனம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல இது பலவிதமான சிந்தனை. We always calculate in with respect to the world. உலகத்தை பார்த்து உலகத்தை வைத்து நம்மளுடைய தரிசனம்னா இதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதத்துல பார்க்கும் பொழுது ஆதியாகம புத்தகத்துல the book of Genesis chapter 50 verse 20, ஆதியாகமம் 50:20 யோசேப்பு அழகா தரிசனத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். காட்ஸ் பிளானை குறித்து இங்க பேசுறாரு. வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இங்க வந்து தேவன் யோசேப்புக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரு? எல்லாரும் அவனுக்கு கீழே விழுந்து கிடப்பாங்க, அவன் எல்லாரையும் அரசாடுவான்னு சொல்லி அவனுக்கு அப்போ அவனுக்கு 17 வயசுல ஒரு பையனுக்கு என்ன தெளிவு இருக்குமோ, 17 இயர் ஒரு டீனேஜருக்கு என்ன வந்து அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருக்குமோ, அவன் அப்படிதான் அவன் இந்த தரிசனத்தை புரிந்து கொண்டான். That's how he understood the vision. But in his end of the year, கடைசி காலத்திலே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவருடைய தரிசனம் என்னை ராஜாவாக்குவதல்ல, ஆண்டவருடைய தரிசனம் என்னை வந்து எகிப்திலே ஒரு பெரிய மனுஷனாய் மாற்றுவதல்ல. ஆண்டவருடைய தரிசனம் என்னவா அந்த இடத்துல அவன் கூறுகிறான், உயிரோடு காக்கும்படிக்கு, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவன் அததான் அவனுடைய தேவனுடைய தரிசனம்னு சொல்லி அவன் கடைசியில அவன் புரிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் தரிசனம், இதுதான் தரிசனம். அநேகரை காக்கும்படிக்காய், அநேகர் அழிவுக்குள்ளே செல்லாதபடிக்கு, ரட்சிக்கப்படும்படிக்காய், இதுதான் தரிசனம். இந்த தரிசனத்துல ஒன் ஆஃப் த திங்ஸ் தான் என்னன்னு பார்க்கிறோம். யோசேப்பு ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்து அதன் மூலியமாய் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. சோ ஆசீர்வாதம் தரிசனம் கிடையாது, ரட்சிப்பு தரிசனம். அந்த ரட்சிப்போடு கூட மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் இணைத்து கொடுக்கிறத தான் நம்ம தரிசனமாய் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது இப்படிதான் வந்து பவுல் திமோத்திக்கு சொல்றார். 1 திமோத்தி 2வது அதிகாரத்துல 3-4 வசனங்கள். 1 Timothy 2:3 and 4. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய தரிசனம். ஹல்லேலூயா. This is God's plan. இதுதான் தேவனுடைய மெயின் ஃபோக்கஸ், இதுதான் God's main vision. இதுல தான் மற்ற காரியங்களை ஆண்டவர் இணைத்து கொண்ட வீடு, இந்த கார்கள், இந்த வசதிகள், வாய்ப்புகள் இதெல்லாம் அதற்கு கீழ் தான் வருகிறது. ஹல்லேலூயா. everything comes under that. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு தான் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமுள்ள காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் திமோத்திக்கு அந்த தேவனுடைய நோக்கத்தை குறித்து, தரிசனத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. So we have to understand that God's vision, God's plan in our life is not for us to become rich, is not for us to become kings in this world. தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. Every person should be saved in this world. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆபிரகாமை குறித்து அடுத்த முறை யோசிக்கும் பொழுது, ஈசாக்கை குறித்து யோசிக்கும் பொழுது, யாக்கோபை குறித்து யோசிக்கும் பொழுது நம்ம என்ன சிந்திக்கணும்? அவர்கள் சம்பாதித்தது அல்ல, ஆண்டவருடைய உன்னதமான நோக்கம் என்ன, God's grand vision என்னது, அதுல ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதற்காக கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா கர்த்தருடைய நோக்கம் என்ன? ஆபிரகாம் மூலியமாய், ஈசாக்கின் மூலியமாய், யாக்கோபின் மூலியமாய் ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. Everything else is under that vision.
அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோமா? இப்ப நம்ம அதுதான் நம்ம சிந்திக்கணும், அதுதான் நம்ம யோசிக்கணும். இப்ப ஆண்டவர் நீங்க உங்க பையன் கேட்கிறான்னு சொல்லிட்டு your son is asking, ஒரு நல்ல ஃபாஸ்டா போகணும்னு அவனுக்கு ஆசை. You buy him a Ferrari, he wants a Ferrari னு வச்சு நம்மளால வாங்க முடியாது, பட் சொல்றேன் just for the sake imagination சொல்றேன். Ferrari கேக்குறாங்க, நீங்க உடனே அவங்களுக்கு தெரியும், if you give it to him, அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் எங்கேயாவது மோதி அவனுக்கு அடிபடுதோ இல்லையோ சுத்தி இருக்கிறவங்களுக்கு அடிபட்டு சாவ வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவனுக்கு அந்த காரை வாங்கி கொடுப்பீங்களா? இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஓரளவுக்கு நல்ல பையனா இருக்கலாம், ஆனா அவன் போய் எடுத்துட்டு போனானா, வேகமா ஓட்டினானா யார் மேல இடிப்பான், எப்படி இடிப்பான், யாரை சாவடிப்பான்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது அவன் கையில நீங்க காரை கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த காரை கொடுக்காம வைத்திருப்பீங்க. எதற்கு? அவனுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாற்றும்படிக்காய். அல்லேலூயா. அந்த பையனுடைய வாழ்க்கையை, அந்த மகளுடைய வாழ்க்கை, அந்த மகனுடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணுவீங்க? சேஃபா வைத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுவீங்க. அல்லேலூயா. அது போலதான் ஆண்டவருடைய விஷனே எப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை கொடுத்து 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 நம்மளை பாழாக்குவதல்ல, கொடுத்து 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 நம்மளை வீணாக்குவதல்ல, கொடுக்கிறதன் மூலியமாய் அந்த ரட்சிப்பு பூரணப்படுதா? அல்லேலூயா. ரட்சிப்பு பூரணப்படாம நீங்க என்ன பெரிய கிங் ஆனாலும் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்ல. இந்த உலகத்துல நீங்க உங்களுக்கு ஆண்டவர் நினைச்சு பாருங்க, God gives you this, God gives you that அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். இப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா கடைசியில என்ன ஆகுது? நீங்க அந்த கொடுத்த ஆண்டவரை சந்திக்கிற சூழ்நிலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பிரயோஜனம்? What is the use? You becoming a millionaire, God gives you $1 million, but you cannot meet the God who gave you the $1 million. You will go and perish in hell. இல்ல, அப்ப ஆண்டவர் அதை தான் நம்மள முதலாவது பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. என்னோட ஐபேட் ஆஃப் ஆயிடுச்சு. Hopefully this works. Praise Lord. Hallelujah. இருக்கீங்களா? ஆமென். Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பர்பஸ், விஷன் ஆய் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படணும். Hallelujah. இத நம்ம முதல்ல அடைஞ்சிட்டோமா? ரட்சிப்பு பூரணப்பட்டுருச்சா நம்மளுடைய வாழ்க்கையில? ஆண்டவரிடத்துல நம்ம அதை கேட்கலாம், இதை கேட்கலாம். God can give you many things that you want. God can make you rich as anybody in this world. But his aim is not to, that is not the purpose of a vision. உங்களை எப்படியாவது ஆண்டவர் ரட்சிப்பை பூரணப்படுத்தி உங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு எடுத்து செல்லணும், இதுதான் அவருடைய நோக்கமா இருக்குது. அப்ப நம்ம அடுத்த முறை தேவ சமூகத்துல வரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் இடத்துல அதை கேட்கிறோம், இதை கேட்கிறோம். ஆண்டவர் இடத்துல என்ன கேட்கணும்? நம்மளுடைய ரட்சிப்பு பூரணப்படணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாமல் நம்மளுடைய தேவனை முழுமையாய் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளாமல், அபிஷேகம் பெறாமல் நம்ம எப்படி தேவனை சந்திக்க முடியும்? We could have been a successful person in this world, but that doesn't matter anything. It has no value. It has no value. ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக் கொள்ளணும்னா, then there is nothing else that matters என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. இது முதலாவது காரியமாய் வேத வசனம் கூறுகிறது. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கு, God has an appointed time. உங்க எல்லாருடைய வாழ்க்கையில God has an appointed time என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹalleluya. எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகம புத்தகத்துல book of Genesis chapter 18 18வது அதிகாரம் 10 இருந்து 14 வசனங்கள், 10 to 14. Genesis 18 10 to 14. அப்பொழுது அவர், ஒரு உட்புற கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பிற்புறமாய் கூடார வாசலில் கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும்
ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. மறுபடியும் நான் திரும்ப வரும் பொழுது உன்னிடத்துல என்ன இருக்கும், ஒரு பிள்ளை உன் கையில இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை நிறைவேற்றினதை ஆதியாகமம் 21:1-2 வசனங்களில மாத்திரம் வாசிங்க. ஜெனிசிஸ் 21:1 and 2. கர்த்தர் தான் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தான் நினைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். அல்லேலூயா. தேவன் குறித்த காலத்திலே அவள் என்ன பண்ணாலாம், அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்ம தரிசனங்களை இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இந்த டைம்ல நடந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் வாக்கு பண்ணினது 25 வருடங்களுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆனா தன்னுடைய 99வது வயதிலே ஆண்டவர் இந்த காரியத்தை வாக்கு பண்ணி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. God has an appointed time. நமக்கு சில காரியங்கள் இப்படி இந்த டைம் அப்படி நடந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சில அந்த திட்டத்தின்படி அவர் தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் எந்த காலத்திலே குறித்து வைத்திருக்கிறார், when God has appointed that time for you, நம்மளே நம்ம நகைக்கலாம், நம்ம சிரிக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க சிரிக்கலாம், இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடக்கும் நினைக்கலாம். 25 வருஷம் கடந்து போயிருக்கலாம். ஆனா God has appointed a time. அல்லேலூயா. தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருந்தார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில குறித்த காலத்திலே இந்த காரியத்தை வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு நடக்கிற விதமா எனக்கு நடக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. அவர்களுக்கு நடக்கிற அதே டைம்ல, அதே சீசன்ல, அதே காலங்களில் எனக்கு நடந்தால்தான் அது நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்திலே, குறித்த காலத்திலே அந்த தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற அந்த வசனத்துல முடிவிலே அது விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு சில காரியங்கள் துவங்கும் போது என்னன்னு தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கணும், எல்லாருக்கும் ஆபிரகாம போல ஆண்டவர் நேரா உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல மாற்றுவேன், ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் அப்படி பேசி, யாக்கோபு கிட்ட அப்படி பேசி, ஆண்டவர் இப்படிதான் என்னை நடத்தினாதான் என் வாழ்க்கையில ஒரு தரிசனம் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 5வது வசனத்திலே, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை முடிவில் உனக்கு விளங்கும், கடைசியில உனக்கு புரியும். என்னதான் யோசேப்பு 17 வயசுல அவனுக்கு தரிசனத்தை பெற்றுக்கொண்டாலும் அவனுடைய முதிர் வயதுல தான் ஆண்டவர் எதற்காக என்னை இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்தார், எதற்காக இந்த தரிசனத்தை கொடுத்தார், அநேக ரட்சிக்கப்படும்படிக்கு தான் ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார்னு சொல்லி அவன் கடைசியில புரிந்து கொள்ளுகிறத பார்க்கணும். ஆண்டவர் சில வேளைகளில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் நமக்கு புரியாது. அல்லேலூயா. இங்க அதுதான் அந்த ஆபக்கூக் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிற அந்த நாளில? அல்லேலூயா. நம்ம ஆபிரகாமை போல ஆண்டவரின் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு, ஒரு ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களில் ஆண்டவர் பேசினது போல என்னிடத்துல பேசினாதான் ஆண்டவருக்கு எனக்கு தரிசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? இல்ல. மோசேக்கு ஆண்டவர் என்ன பிறக்கும் பொழுது உன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாற்ற போறேன்னு சொன்னாரா? இல்ல. அல்லேலூயா. அவங்க அம்மா ஒரு விசுவாசத்துல அந்த ஒரு இதை கட்டி அவனை அப்படியே நதியில கொண்டு போய் விடுறாங்க. அல்லேலூயா.
மோசேட்ட என்ன யாராவது வந்து சொன்னாங்களா, நீ ஒரு பெரிய தலையில கையை வச்சு நீ பெரிய தீர்க்க, உனக்கு ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா? யாருமே மோசேட்ட சொல்லல. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருக்குது, அத குறித்த காலத்துல அவர் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. அது முடிவில உனக்கு விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. உனக்கு புரிய வரும், கரெக்டான டைம்ல உனக்கு அது புரிய வரும். நான் ஏன் உன்னை இந்த பாதையில நடத்தினேன், ஏன் உன்னை இந்த துன்பத்தில் நடத்தினேன், ஏன் இந்த வழியில நான் உன்னை நடத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் கடைசியில உனக்கு விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம வேதத்துல எத்தனையோ பேரை பார்க்கலாம். சிலருக்கு ஆண்டவர் நேரடியா வந்து தரிசனங்களை கொடுத்தாரு. மோசே இடத்துல ஆண்டவர் வந்து 80வது வயதுல வந்து தரிசனத்தை கொடுத்தார், திட்டங்களை கொடுத்தாரு. ஆனா நம்ம ரூத்தை பார்க்கிறோம். ரூத் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சத்திலே அவள் வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவள் மூலியமாய் பெற்ற பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சத்திலே வந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். We understand that, but nobody told Ruth that God is going to God has a plan for you, God has a vision for you. அப்பதான் நான் வந்து விசுவாசிப்பேன் ஆண்டவர் இடத்துல. அப்ப ஆண்டவர் ராகாபின் இடத்துல வந்து சொன்னாரா, நான் உனக்கு ஒரு விஷன் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரு. அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Always remember this. Always remember this. God has a vision for you. Hallelujah. God has a plan for you. It is too wonderful. அவருடைய சொந்த வார்த்தையிலே it is too wonderful. Hallelujah. அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு புரியாது மான்றாரு. Hallelujah. அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உனக்கு புரியாது மான்றாரு. Hallelujah. சோ இந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். Hallelujah. ஆண்டவர் ஏதோ என்னை விட்டுட்டாரு, ஆண்டவர் இதுக்கு மேல என்னை உயர்த்த மாட்டார், இதுக்கு மேல என்னை எதுவும் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டாரு. No. God can do the impossible things in our life. Hallelujah. But you have to understand one thing. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள, we need to understand one thing. It is not God's primary goal to make you kings. It is not God's primary goal to make you millionaires. It is not God's primary goal for you to have 2, 3 houses or 5 houses or 10 houses. That is the way the world thinks. உலகம் அததான் வந்து ஆண்டவருடைய தரிசனத்துல இவன் பெரிய ஆளாயிட்டான்பா, இவன் பெரிய பிசினஸ் மேனா மாறிட்டான்பா, இவன் பெரிய வீட வாங்கிட்டான்பா. இது ஜனங்கள் யோசிக்கிற தரிசனங்கள். ஆண்டவருடைய தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. உன்னதமானவரை நம்ம அடையும்படிக்காய், ஹல்லேலூயா, நம்முடைய ரட்சிப்பு பூரணப்பட்டு அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்படிக்காய் அவர் எல்லாவற்றையும் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால நம்ம சில வேளை சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் சரியான வழியில நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. He knows exactly where you need to be, how you need to be, at what time. Hallelujah. God has a place, a plan, God has a timing. Hallelujah. எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Hallelujah. இன்னொரு காரியம் அந்த வசனத்திலே ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுது, அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். Hallelujah. It will surely come. நிச்சயமாய் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். Hallelujah. இத வந்து ஆண்டவர் உறுதிப்படுத்தி மறுபடியுமாய் சொல்றாரு. ஏன் அவர் உறுதிப்படுத்தணும்? ஏன் அதை திரும்பி நிச்சயமாய் வரும் என்று சொல்லி அவர் சொல்லணும் நம்மகிட்ட? ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. ஆதியாகமம் புத்தகத்துல book of Genesis chapter 37 verses 5 to 9, 5 to 9 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. God reveals his vision. God gives a vision to Joseph. அவன் என்ன பண்றான்? யோசேப்பு அதை போய் வந்து அவருடைய பிரதர்ஸ், அவங்க ஃபேமிலி கிட்ட அவன் போய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. But what did the family want to do with him? அந்த குடும்பம் என்ன செய்யணும்னு நினைச்ச, தரிசனமா சூப்பர்பா, உனக்கு நல்ல தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் நல்ல உயர்வை கொடுத்திருக்கிறாரு, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு தரிசனத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்கள் சொன்னாங்க. இல்ல, அப்போ 19வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவங்க வாசிங்க. 37:19. ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், பாருங்கள்.
அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஆமென். பாருங்க, தரிசனம் எப்படி, சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலான்றாங்க. இப்படிதான் இன்னைக்கு ஜனங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க யார்கிட்டயா போய் ஆண்டவர் என்னை இப்படி உயர்த்தணும்னு நினைக்கிறாரு சொன்னீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. எல்லாரும் வந்து வாங்கப்பா நம்ம போய் தரிசனத்தை நிறைவேற்றலான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொதப்புறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்ல அதை குழப்புறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறவர்கள் அநேகமா இருக்கிறாங்க. இல்ல பாஸ்டர்ஸ் டு பாஸ்டர்ஸே சில வேலைகளை வந்து இன்னொரு பாஸ்டருக்கு பெரிய தரிசனம் வந்துருச்சுன்னா இன்னொரு பாஸ்டர் அப்செட் ஆயிடுறாங்க. இல்ல பிலீவர்ஸ்னால. சோ அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த குடும்பத்தார் என்ன பண்றாங்க, அவனை எப்படியாவது சொப்பனம் நிறைவேறவே கூடாது. அவன் வாழ்க்கையில தரிசனம் ஒரு பொட்டு கூட நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில கூட தீர்மானமான குடும்பமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனை யோசேப்ப விற்று போடுகிறார்கள். யோசேப்பு வந்து தன்னுடைய சொந்த குடும்பமே என்ன பண்ணுது, தொலைத்து விற்று போடுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படியாக இருந்த சூழ்நிலையில யோசேப்பு ஆண்டவர் ஒரு விஷனை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது எப்படி நிறைவேற்ற போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் என்ன பண்ணனா, அவன் அடுத்த போன இடத்துல அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவரனை உயர்த்துகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணனா, உண்மையாய் தேவனுக்கு வேலை செய்தான். அந்த எஜமான் போத்திபாருக்கு வேலை செய்தானோ அவன் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறவனாய் காண. He was faithful to the one who put him in that spot. தேவன் எந்த இடத்துல அவனை போட்டாரோ அந்த இடத்துல அவன் உண்மையாய் வேலை செய்தான். அல்லேலூயா. அங்க அவனுக்கு எத்தனையோ பிரஷர்ஸ், எத்தனையோ விதமான ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், ஷார்ட் கட்ஸ் நிறைய காணப்பட்டாலும் உயர்வுக்கு அவன் எந்த ஒரு ஷார்ட் கட்டையும் எடுக்காம அவன் என்ன பண்ணான், தேவனுக்கு உண்மையாய் இருந்தான். Hallelujah. God has a plan for me. God has a vision for me. அது உண்மையாய் தீர்மானமாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அவனுக்கு கிடைத்த பலன் என்ன, அவனை தூக்கி என்ன பண்ணாங்க, ஜெயில போட்டாங்க. Hallelujah. ஒரு சில வேளை நமக்கு தரிசனம் வரலையே தரிசனம் வந்து இப்படி ஒரு சைடு ஒரு ட்ராக்ல ஒரு பக்கமா ஓடுது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சோ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நடத்த அவனுக்கு ஜெயில போட்டுறாங்க. ஜெயில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கிடைச்சது. குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிடறாங்க அவனுக்கு. அந்த நல்ல ராஜாவோட டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கிறாங்க அவனுக்கு. அவங்களுக்கு அவன் ஹெல்ப் பண்றான். என்ன இதுல ஹெல்ப் பண்றான், ஆப்வியஸா எல்லாரும் ஆதாயம் இல்லாம ஒருத்தர் எதுவும் பண்ண மாட்டா. அவனும் ஆதாயம், அவனுக்கும் வந்து என்னன்னா இவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா இவங்க நம்மளை போய் எப்படியாவது விடுவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்னைய மறந்துடாதீங்க, வெளியே போகும்போது என்னை ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எப்படியா வெளியே கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்கலாம். ஆனாலும் அவனை வந்து அந்த அவனோட தேவனுடைய நோக்கம் நிறைவேறல. அந்த இடத்துல தேவன் அவனுக்கு வைத்த இந்த விஷயத்தை வந்து ஆராதி மாற்ற முடியல. அவன் ஜெயில தான் இருந்தான். எல்லாரும் ஹெல்ப் பண்ணான். ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் வெளியே போய் அவனை மறந்துட்டாங்க. இன்னைக்கு பார்க்கும் பொழுது அவனுடைய ஃபேமிலி செத்துட்டான்னு நினைச்சிட்டாங்க. அவன் வேலை நல்ல உண்மையா வேலை செஞ்ச இடம், ஃபெய்த்ஃபுல்லா இருந்தான் அந்த இடத்துல. அந்த எஜமானும் அவனை ஒண்ணு சரி ஓகே பையனை விடுவிச்சலாம் அப்படின்னு சொல்லி he also never bothered. அவரை பார்க்கும் பொழுது கூட சரி நம்ம குழியில இருக்கும்போது நம்ம கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க நமக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில you think, right? Sometimes people are in the same situation like me. If I help them, they will help me. அப்படி நம்ம நினைப்போம். அவர்களும் அவனை கைவிட்டுட்டாங்க. அல்லேலூயா. 2 வருடங்கள் அவங்ககிட்ட அந்த ஹெல்ப் பண்ணி 2 years சாலிடா அவன் ஜெயிலே இருந்தானா. அல்லேலூயா. யாருமே இல்ல. அவனுக்கு கடைசியில டவுட் வந்திருக்கும், ஆண்டவர் ஒரு விஷன் வச்சிருக்கிறாரு, பிளான் வச்சிருக்கிறாரு. இங்க ஒரு அதுவும் சாதா ஜெயில இருக்க ராஜாவுக்கு விரோதமாய் செய்தவர்கள் எந்த சிறையில இருப்பாங்களோ அந்த சிறையில அவனை போட்டாங்களாம். கேப்பாரற்ற அவன் அந்த இடத்துல அவன் கிடக்கிறான். யாருமே உதவி செய்ய முன் வர முடியாத ஒரு சூழ்நிலையில அவன் கிடக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். அல்லேலூயா. தேவன் ஒரு தரிசனத்தை அவன் வாழ்க்கையில அவனுக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. தேவன் ஒரு தரிசனத்தை நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிறாருன்னா யாரு மறந்து போனாலும், நீங்க எவ்வளவு உண்மையா யாருக்கு வேலை செஞ்சாலும் அவங்க மறந்து போயிருந்தாலும், உங்க ஃபேமிலி மறந்து போயிருந்தாலும், உங்க பிள்ளைங்க மறந்து போயிருந்தாலும், தேவனுடைய தரிசனம் ஒரு நாளும் மறந்து போகப்படுகிறது அல்ல. Hallelujah. God's plan never will be stopped by anyone.
ஹalleluya. Nobody can stop God's plan. ஹalleluya. இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதுல கூறப்பட்டிருக்கிறது இப்படி வந்து ஆண்டவர் வந்து எப்படி அவனை விடுவிக்கிறாரு. ஒரு நம்ம ஏற்கனவே போன சில வாரங்களுக்கு முன்பதாக இதை கூட நான் சின்னதாக நான் பேசினேன். எப்படி God, how did God execute his vision? பார்க்கும் பொழுது அவன் ஜெயில இருக்கிறான், எல்லாராலையும் மறக்கப்பட்டிருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்றார், ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு. ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை, தரிசனத்தை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அதை வந்து யாராலையும் அது என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியலையாம். யாருக்குமே என்ன அர்த்தம்னு தெரியலையா. அப்பவாது இந்த பானபத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்திருக்கணும்ல, ஞாபகம் வரல. அவனுக்கு என்ன ஞாபகம் வந்துதான் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. 41வது அதிகாரத்துல 9வது வசனம் கூறுகிறது, Genesis 41:9. அப்பொழுது பானபத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்ததுன்றான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒருவேளை போத்திபார் கீழே வேலை செஞ்சிருந்தானா, இல்ல இன்னொரு, நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னொரு மெஜிஷியனோ இல்ல யாரோ கிட்ட வேலை செஞ்சிருந்தானா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, டேய் நீ சொல்லுடா என்ன அர்த்தம்னு, நான் போய் மேல போய் சொல்லிடுறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இல்ல இந்த வேற போத்திபார்ட்ட சொல்லியிருந்தா போத்திபார் அவனுக்கு ஏத்தாப்புல ஏதோ ஒன்ன மாத்தி ஏதாவது ஒன்ன பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, God creates a problem. God creates a problem that nobody could solve. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத, யாராலையுமே தெளிவுபடுத்த முடியாத ஒரு பிரச்சனையை ஆண்டவர் உருவாக்கி அதை என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த யாருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு அவன் ஒரே ஒரு சொப்பனத்தை சொன்னானோ அவனுக்கு அப்ப கூட ஞாபகம் வரல. யோசிப்பை பத்தி அதான் ரொம்ப வேதனையான காரியம். என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகம் வச்சு எனக்கு ஏதாவது திரும்பி செய்வாங்களா நம்ம நினைக்கிறோம். மறந்தாங்கன்னா ஜனங்க மறந்ததுதான் நம்மளே. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவன் சொல்லு, அவனே அவன் சொந்த வார்த்தையில சொல்றான். அவன் என்ன சொல்றான், தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. ஹல்லேலூயா. ராஜாவுக்கு விரோதமாய் நான் என்ன செய்தேங்கிறது இன்னைக்கு திடீர்னு எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. வந்த போது நான் நினைச்சேன், நான் ஜெயிலுக்கு போனேனே, ஜெயில எனக்கு யாரோ உதவி செஞ்சாங்களே, அந்த உதவி செய்த மனிதன் வந்து சொப்பனத்தை வந்து சொல்ல முடியுமே, விவரிக்க முடியுமே, அந்த மனுஷனை கூப்பிட்டா அவனால சொல்ல முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்துல, அந்த ராஜாவினிடத்துல அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. When God has a vision in your life, God has a plan in your life, யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. யோபு இப்படியாக அழகாய் கூறுகிறது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு வாசித்திருக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை யாருமே நமக்கு உதவி செய்ய இல்லையே, யாருமே எனக்கு வந்து எப்படி இப்படியே போயிட்டே இருக்குமா, என் நிலைமை இப்படியே ஒன்னும் மாற்றமே இருக்காதா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றமே இருக்காதா, சூழ்நிலைகள் மாறாதா, நான் உயர்வை காண மாட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தரிசனத்தை குறித்த காலத்துக்கு வைத்திருக்கிறேன், அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால நீ காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. குறித்த காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம், அதனால நீ காத்திருன்றாரு. ஹல்லேலூயா. அது பொய் சொல்லாது என்று சொல்லி சொல்லுகிறார். அதனால நீ காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால நீ காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God wants us to wait. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கடைசியா சொல்றாருல, ஆபக்குக் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்தை மறுபடியும் எடுத்து வாசிங்க. ஆபக்குக் 2வது அதிகாரம், மறந்துடாதீங்க. ஆபக்குக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பல விதமாய் சொல்லுகிறாரு. உனக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அது குறித்த காலத்துல அது நிறைவேறும்னு ஆண்டவர் வாக்கு பண்றாரு உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அதுக்கு நீ காத்திருன்றாரு. ஹல்லேலூயா. அது நிச்சயம் நடக்கும் வாழ்க்கையில, நிச்சயம் நடக்கும்.
உன் வாழ்க்கையில திட்டம் இல்ல, நோக்கம் இல்லைன்னு சொல்றது எல்லாம் பிசாசின் கிரியைகள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாயின் கருவில நீ உருவாவதற்கு முன்பதாகவே, அல்லேலூயா, ஜனங்களுடைய கண்கள் உன்னை காணும் முன்பதாகவே, அல்லேலூயா, இந்த ஸ்கேன்ல உன்னை பார்க்கிறதற்கு முன்பதாகவே உன்னுடைய எலும்புகளை, உன்னுடைய சரீரத்தை கண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 139 அப்படிதான் நமக்கு கூறுகிறது. அல்லேலூயா. உன் நாட்களை எழுதி வைத்திருக்கிறேன்றாரு. அல்லேலூயா. நீ எத்தனை நாள் இந்த தேசத்துல வாழணும், எத்தனை நாள் இந்த உலகத்துல நீ வாழணும், அதை நான் என்னுடைய புஸ்தகத்துல எழுதி, I have written it. I have written the number of days you have to live in this world even before anybody's eyes saw you என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. Hallelujah. So your body has been created for a purpose, for a place. Hallelujah. For a time. Hallelujah. கர்த்தர் அதற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Hallelujah. வேதம் கடைசியா ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் கூறுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில வேளைகளில் தரிசனம் என்ன என்று சொல்லி நமக்கு சொல்லாத போது நம்ம புரிந்து கொள்ளணும். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் தரிசனத்தை சொன்னாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஷார்ட் கட்டை எடுக்க முயற்சி செய்தார். ஹல்லேலூயா. சில வேளைகளில் it's better that we put our trust in the Lord. Hallelujah. It is better. The நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைக்கிறான். Righteous will live by faith. Hallelujah. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைக்கிறான். Hallelujah. அவனுக்கு எதுவும் தேவையில்லை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வாழுகிற மனிதன் என்ன சொல்றார்? நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தரிசனம்னா புரிந்து கொள்ளணும், நம்மளை அப்படியே பணக்காரனாய் நம்மளை அப்படியே தங்கத்துல தூக்கிட்டு போறது ஆண்டவருடைய தரிசனம் இல்ல. ஹல்லேலூயா. பிள்ளைங்க அப்படியே படிச்சு அப்படியே பிரசிடென்ட் கீழே அடுத்தது நம்ம தான் வேலை செய்யணும், அது தரிசனம் இல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படும்படிக்காய் அவருக்கு அதுதான் பிரியமா இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் ஃபெராரி கொடுக்கலாம், உங்களுக்கு குயின்ஸ்ல பெரிய வீட்டை கொடுக்கலாம், பல 10 ஹவுஸ் கூட கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் நோக்கம் என்னது? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துறது இல்ல. ஹல்லேலூயா. ஆத்மாவை ரட்சிக்கணும், பத்திரமா கொண்டு போய் என்ன பண்ணணும்? பரலோகத்தில் அவரோடு கூட சேர்க்கணும். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. துவங்கினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.